வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தி லவ்லி மிஸ்ஸஸ் முகர்ஜி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மொதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிகரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சு அதுல ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே வேலையை பார்த்துட்டு இருக்க போற, சீக்கிரம் ஒரு கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு கிரண் என்ன சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு கல்யாணத்து மேலாம் நம்பிக்கை கிடையாது, நான் இப்படியே என்னோட ஃபீல்டுல கவனத்தை செலுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போறதுக்கு முன்னாடியாச்சும் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்காகத்தான் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உன்னை மீட் பண்றதுக்கு வரா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி இந்த டைமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, வேற வழி கிடையாம அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. அங்க மேக்கப் போட்டுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டிக்க போற அந்த பானை போய் பார்க்க போறாங்க. அவன் கிரண் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப கிரண் என்ன பண்றாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், நீ உன்னோட கதை சொன்னில, நான் ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, என் ஒய்ஃபா வரவங்களுக்கு கிட்ட அது கண்டிப்பா இருக்கணும்ட்டு ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னா இவன் ஃபாரின்ல வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அதனால இவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு அப்படின்றனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு என்னோட வீட்டை பார்த்துக்கணுமே தவிர வெளில போயிட்டு வேலை பார்க்க கூடாது, எனக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர வேற ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்க கூடாது, சொந்தமா பிசினஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ கிரண் ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட கிரண் என்ன பண்றாங்க, அட கடவுளை இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம், இவனுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கும் தைரியம் கிடையாது, ஏன்னா அவன் ஏதாச்சும் தப்பா எடுத்துக்கிட்டானா அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு கதை சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கிறப்ப கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த சோடா மாவுல குடி அப்படின்னு சொல்றாங்க. உன் கதை கேட்கறதுக்குலாம் டைம் கிடையாது அப்படின்றப்ப இல்ல ஒரு குட்டி கதை தான், இதை நானே டெவலப் பண்ண ஒரு கதை, கேட்டு பாருங்க, ஏன் மேபி ஃபியூச்சர்ல கூட இதை படமா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அவருக்கு என்ன பண்றாரு, அந்த சோடா வாங்கிட்டு அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மீனா அப்படின்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இப்ப சொல்ல போற அந்த கதையோட ஹீரோயின். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. குடும்பத்துல அம்மா அப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒரு வறுமையான குடும்பம் அப்படின்றனால இந்த பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்குமே கல்யாண பைசா தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு பரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒவ்வொரு மாப்பிளையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் காளிதாஸ் அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து அறிமுகம் ஆறாரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல இருக்கும். அதனாலேயே இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்க யோசிக்கிறாங்க. ஆனா காளிதாஸோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, பையன் பாக்குறதுக்கு தாமா அப்படி இருப்பான், ஆனா நல்ல பையன், கதை எழுதிட்டு இருக்கான், அவங்க அப்பா அம்மா இறந்து போன கருத்தது அந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா கவனத்தை செலுத்துறதுனால அவனுக்கு ஏஜ் ஆயிட்டு, கல்யாணம் பண்ணிக்க நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கும் வேற வழி கிடையாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான அன்னைக்கு புது பொண்ணு அந்த வீட்டுல சமையல் பண்ணி கொடுக்கறா. அதை சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணோட கணவர் காரம் பத்தல, மிளகு போட்டிருக்கலாம், சீரகம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறை மேல குறை சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அன்னைக்கு முத ராத்திரி இதுலயாச்சும் நம்மள சந்தோஷமா வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பலவித கனவுகளோட பெட்ரூம்ல காத்துட்டு இருக்கப்ப இவரு உள்ள வந்து சட்டையை கட்டிட்டு பனியனோட படுக்க போறாரு. 3 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன், நான் காலை எஞ்சி வாக்கிங்லாம் போவேன், நீ என்ன பண்ற பக்கத்துல இருக்க அந்த பெட் யூஸ் பண்ணிக்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம நைட்டு நல்லா கொரட்ட விடுவேன், டிஸ்டர்பா இருந்தா பக்கத்து ரூம் யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுக்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கம்முனு படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்க ஏஞ்சி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பெட்ரூமோட ஜன்னல் திறந்துட்டு இருந்திருக்கு. சரின்ட்டு அந்த ஜன்னலை இழுத்து சாத்திட்டு திருப்பி வந்து படுக்கிறாங்க. அகைன் ஏதோ ஒரு
டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க கணவர் தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க அவங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா கிரணை தொடக்கூட மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் கதை எழுதணும் அப்படின்ற மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. கிரண் என்ன பண்றாங்க, ஃபுல் டிப்ரெஷனுக்கு போயிட்டு அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில போறதுக்காக அந்த மியூசிக் பண்றான் அப்படின்ட்டு போறாங்க. ஹார்மோனிய பெட்டியை எடுத்து வாசிக்கிறப்ப அவங்க கணவர் அதை கேட்டுட்டு வந்து எதுக்கு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க, என்னால கதை எழுத முடியல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறாரு. என்னடா அது, பொண்ணு பார்க்க வரும்போது பாராட்ட அதே மனுஷனா இப்ப திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இனிமேட்டு தான் கணவருக்காக இதை தொடவே கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் இந்த கதையை கிட்டத்தட்ட 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. மீதி இருக்கிற 20% எப்படியும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போகுது. சரின்ட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, அந்த ஆளுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 3 மாசத்துல இறந்து போயிடுவாரு, அதுக்குள்ள ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒரு அழகான இளம் வயதுல ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு போறமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு கதை எழுதிட்டு இருக்காருல, அந்த கதைக்கு நோபல் பரிசு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இந்த ஒரு சோகமான விஷயத்த காளிதாஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றப்ப அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா குரங்குகளோட மூளைய நான் காப்பி பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏத்திப்பேன், அப்படி ஏத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்குகள் இறந்தாலும் அந்த மூளைகள் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதை எனக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகேடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காளிதாஸோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப இந்த ஒரு புக்கை எழுதி முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க. நோபல் பரிசை யார் போய் வாங்குவா, நம்ம செத்துட்டா என்னோட பொண்டாட்டி தானே போய் வாங்க போறா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போய் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியா புரியாம அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸுக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு வெளில வந்துட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா காளிதாஸ் என்ன பண்றாரு, அவரோட அசிஸ்டன்ட், ஃப்ரெண்டு, அப்புறம் இவரு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இன்னும் 2 மாசத்துல நான் செத்து போயிடுவேன், செத்து போன கடுத்தது என்னோட சொத்துக்களை சமமா பிரிக்கணும் அப்படின்றாரு. இவரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் போட்டிருக்காராம். அந்த பணத்துல இருந்து மாசம் 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும், அதை என் பொண்டாட்டியை எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன லேண்ட பக்கத்துல இருக்க ஓல்டேஜ் ஹோமுக்கு எழுதி வச்சிருங்க. இதை எல்லாத்தையுமே நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு போகுது, அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி அவங்க அக்கௌண்ட்ல விழுந்துரும், இந்த மாதிரி செட் பண்ணி தான் நான் போறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு தான் அசிஸ்டன்ட கூட்டு, டேய் நான் செத்ததும் நோபல் பரிசு வாங்குறப்ப என் பொண்டாட்டி தான் போய் வாங்கணும், அவளுக்கு இங்கிலீஷே தெரியலடா கொஞ்சம் சொல்லி குடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பக்கமும் கதை போகுது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் வந்து தன்னோட மூளையை காப்பி பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிரணுக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் இறந்து போயிட்டாரு. அவரோட மூளைக்கெல்லாம் காப்பி பண்ணி வச்சனால அந்த மூளை கூட வந்து பாத்தீங்கன்னா பேசி அந்த கதையை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கிரண் என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போய் பாக்குறப்ப என்னது இது, இந்த உருவத்தை பாக்கிறதுக்கு என் புருஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா அவருதான் இவரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப, என் கணவர் கிட்ட நான் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேக்குறாங்க. பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லப்ப அவர் கணவருக்கு எந்த ஸ்லாங்ல பேசுவாரோ அதே மாதிரிக்கே அந்த ரோபோட் பேசுது. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததும் கிரண் சந்தோஷப்பட்டுட்டு என் புருஷனை நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுமா, இவனை ஒரு புக்கு ரெடி பண்றதுக்காக நான் டெவலப் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப உனக்கு கிரண் என்ன பண்றாங்க, இப்ப என் கணவரோட இந்த கம்ப்யூட்டரை என்கிட்ட கொடுக்கலனா உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பேன், ஏன்னா உன்கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் எதுவும் என்கிட்ட கேட்கல அதனால அப்படின்றாங்க. அவங்க நபரும் என்ன பண்றாரு, பாய்ந்த கிட்ட அந்த பொண்ணு கிட்ட சரி ஒரு காப்பி நீ வச்சுக்க, இன்னொரு காப்பி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லேப்ல வச்சிருக்காரு. இப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல புலம்பிட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் படிச்சதை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த ரோபோ கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப ஒரு நாள் நைட்டு தூங்காம கிரண் வந்து எனக்கு வர தூக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நான் இல்லாதனால உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி கேட்கிறப்ப, நீ செத்ததுல இருந்து உன் கொரட்ட சத்தம் கேட்கவே இல்ல, அதான் இப்ப வந்துட்டு நல்லா கொரட்டோட நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணுது, அவர் கொரட்ட விடுற மாதிரியே இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, குளிச்சு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேக்கப் போட்டுட்டு ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்தா அந்த கணவரோட கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லுது, நீ குடிப்பியாடி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அப்பப்போ குடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப எங்க ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்றப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அழகா படிக்கட்டு இறங்கி போறாங்க. அப்ப பார்த்து மழை பெய்யுது. கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் வீட்டுக்குள்ள வராரு. ஆமா, இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லி பார்த்தா, கணவன் செத்ததுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்கா, இவன் கூட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அஃபேர்ல இருந்திருக்கா. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு எவ்வளவு நாளாடா உங்க 2 பேருக்குள்ள பழக்கம், ஏன்டா என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த நபருக்கு என்ன பண்றாரு, எனக்கே தெரியல எங்களுக்குள்ள எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்றாரு. அந்த ஆளுக்கு என்ன தெரியணும், அந்த ஆளுக்கு ஒரு புக்கு மட்டும் தானே எழுத தெரியும். ஒரு புது பொண்ணை பொண்டாட்டியா அவருக்கு சந்தோஷமா வச்சுக்க தெரியுமா, இல்ல அவரு கூட பொண்ணா இருக்கணும் அப்படின்ற ஏதாச்சும் தெரியுமா, நாம எதுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இதனால அந்த ரோபோ கடுப்பாயிட்டு அது ஒரு மதர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா பெட்டிச்சு நிஜமாவே அந்த ரோபோட் செத்து போன மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நிகழ்காலத்துல கிரண் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு பீர் ஆர்டர் பண்றப்ப இல்ல எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கட்டிக்க போற சொல்றாரு. பீரை நான் பொங்கலுக்கு கேட்கல எனக்கு கேட்டேன் அப்படின்றாங்க. ஓஹோ, இந்த கதையை நமக்கு தான் சொல்லிருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு அவளும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் 2 பீர் எடுத்துறாங்க அப்படின்ட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாரு. சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. என்னதான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா கதை கிடைனாலும் ஒரு பொண்ணு அப்படின்றப்ப அடுப்புல மட்டும் வேலை செய்யறதுக்கு கிடையாது, அவங்கள பறவைகள் மாதிரி சுதந்திரமா விட்டீங்கனாலே போதும் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன்.